சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மம் காட்டுக்கு ராஜா மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்ம ராசி ஜென்ஸ் உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஒரு மிடுக்கான தோற்றம், ஆளுமை, எதுக்குமே தலை வணங்காதது. நான் கரெக்டு அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசர மாட்டேன் அப்படின்ற தைரியம். தப்பே செஞ்சால் கூட அந்த தப்பில் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏழைகளை பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழைகளை சாவது தான் தப்பு. அந்த வார்த்தைலாம் சிம்மத்துக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆஃபீஸில் ஒரு பிள்ளை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளையை பார்த்தோன்னே, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அழகாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. நல்ல புத்திசாலியாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. ரொம்ப இறக்க குணமாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பணிவாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிரிச்சு பேசினா பிடிக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணாது அங்கே சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பாருங்க, உன்னோட ஹையர் போஸ்ட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட லைட்டா சீன்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா மிஸ்பிஹேவ் பண்றா, லைட்டா வந்து ரொம்ப வழியும் போது அது கம்முன்னு இருக்கு, லைட்டா அவனோட வந்து பாத்தீங்கன்னா டச் அப்படின்றது பண்ணான்னா பளீர்னு சப்புன்னு ஒன்று விடும், பளீர்னு ஒன்று விட்டுச்சுன்னு வச்சுக்க, அங்க அந்த பொண்ணு இந்த சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ ஜீன் போடு, நீ வந்து ஷார்ட்ஸ் போடு, அது மற்றவங்க கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, கண்ணை புடுங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களோட காம எண்ணங்களை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நேர்த்தியான உடைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மம். அதுக்காக புடவை போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஜீனே கூட போடு, நீ வந்து ஒரு சின்ன டிஷர்ட் கூட போடு, அதில் வந்து நேர்த்தி இருக்கணும், அதில் டீசன்சி இருக்கணும், அதில் ஒரு ராயல்ட்டி இருக்கணும், அதில் ஒரு நீட்னஸ் இருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டி இருக்கணும், இப்படி பல விஷயம் நினைப்பாங்க.